வந்தப்போ கலையரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் வச்சு அவரை திரும்பி பார்த்து ஏதோ சொல்ல வந்தீங்க, அப்புறமேல கலைக்கு அரசன் அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை அவங்க ஒய்ஃபும் பொண்ணு இங்க வந்திருக்கறனால ஏதாவது சொல்ல வந்துட்டு அதை சொல்லாம விட்டீங்களோ? இல்ல, அப்படி இருந்தா நான் அவங்க கிட்டே டைரக்டா சொல்லிடுவேன் சார். இல்ல, நாங்க ஆக்சுவலா 2 பேரும் ஃப்ரம் சேலம். நாங்க 2 பேருமே நேட்டிவ். ஸோ we are like very much friends. ஒன்றும் இல்லை சார், அந்த கலை அரசன் அதுக்காக கொடுத்த பாஸ் தான். ஓகே ஓகே, அது எங்க எல்லாருக்குமே தெரியும், அவர் அரசன் ஆவார் கண்டிப்பா. வாழ்த்துக்கள். கலையரசன் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. இது பாத்தீங்கன்னா இப்ப சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் பத்தி தான் பேசுனீங்க. அப்ப பாக்குறப்ப ஒரு மினிமம் பட்ஜெட்ல எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க இப்ப வந்து ஒரு நேற்று ஒரு டைரக்டர் யாரோ உங்க மேனேஜர் 80 லட்சம் 1 கோடி சம்பளம் கேட்கறீங்க அப்படின்னு வந்தது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படம் நடிக்கிறப்ப அவ்வளவு கேட்டிருக்க மாட்டீங்கன்னு உங்களுக்கு தோணுது. மக்களுக்கு உங்க விளக்கம், ஏன்னா நீங்க ஒரு நல்ல நடிகர். மேனேஜரே கிடையாது சார். அதாவது தவறான தகவல் வெளியில நல்லது. உங்ககிட்ட சொன்னது வேற யாரோ, வேற உணர்த்து கலையரசன் கூட இப்ப யூடியூப்ல போட்டா ஒன்னு ட்ரெண்ட் ஆகுது, அவரா இருக்கு, செக் பண்ணுங்க. இல்ல சார், நான் வந்து கண்டென்ட் தான் சார். நான் வந்து அவ்வளவுலாம் சம்பளம் வாங்குறது இல்ல சார், யாரும் கொடுக்கறதும் இல்ல சார். அதான் உண்மை. என்னன்னா உண்மையா ரொம்ப நல்ல படமா இருந்ததுன்னா நமக்கு சர்வைவல் ஒன்று இருக்குல்ல சார். சர்வைவல் இப்ப நம்ம பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நமக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் சிம்பிளா. நான் வந்து ஒரு காலத்துல 20,000 25,000 தான் ராஜா வாழ்க்கை வாழலாம்னு யோசிச்சேன். பட் ஆனா இப்போ நமக்கு இருந்தாலும் இப்போ எல்லாமே இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அந்த மாதிரி நம்ம பெரிய ஸ்கூல்ல படிக்கணுன்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அது சர்வைவலுக்காக தான் சார். நான் சில படங்கள் வந்து எவ்வளவு கம்மியா பண்ணி வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் சில படங்கள், அதுவும் மோஸ்ட் ஆஃப் படங்கள் தராம விட்டுருவாங்க, அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை சார். அந்த மாதிரி படம் அந்த மாதிரி வர வேண்டிய பணம் வந்தாலே நான் 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு பண்ணலாம் சார். Yeah, you resemble a lot of yesteryear actress Shashikala, 80s la. And she also known as Rajini in Telugu. Okay. Ilamikalam, yeah. So like all the youth is there, blossoming with a beautiful co-actor like Kalai. In the experience, how far will you take it? We wish you to sail the boat. உங்களோட அனுபவத்தை கொஞ்சம், the romantic film, and it must have been simple தோன்றது. ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி தான் சார், இந்த படம் வந்து இட்ஸ் அன் இமோஷனல் ரோலர் கோஸ்டர். இது வந்து ரொமான்டிக் வந்து ஒரு 20 minutes ஆஃப் த ஃபில்ம் மட்டும்தான், ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸில் இந்த படம் ப்ளே ஆகும். ஸோ நான் முன்னாடி படம் பண்ணது வந்து சந்தானம் சாரோட இங்கே நான் தான் கிங். அந்த படத்தில் வந்து ஃபுல் காமெடி இருக்கும். ஸோ இட் வாஸ் டோட்டல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தோட கம்பேர் பண்ணுறப்போ. இது வந்து ஃபுல் ஆன் ஆக்ட். அதில் வந்து எப்படின்னா நம்ம கமர்ஷியலாக ஒரு சைடு பண்ணணும் அண்ட் ஆக்டிங் ஸ்பேஸ் இருக்கிற படங்களும் இன்னொரு சைடு பண்ணணும் அப்படின்றது என்னோட கோலாக இருக்குது சினிமாவில். ஸோ இந்த படம் அதுக்கான ஸ்பேஸ் தான் எனக்கு. இதில் நிறைய இன்டென்ஸான சீன்ஸ் இருக்குது apart from romance, but romance I'm also comfortable. அதுமே என்னோட கம்ஃபர்டபுளான ஒரு ஏரியா தான். ஸோ yeah, everything is there in this movie. So it was a great experience working in this. வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்.